சென்னை மாநகராட்சி தனியார் பங்களிப்புடன் இயற்கை எரிவாயு மையம் செயல்பட்டு வரும் நிலையில் அந்த மையத்தை கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பார்வையிட்டார். இயற்கை எரிவாயு மையம் மூலம் 14 கிலோ எடை கொண்ட 324 சிலிண்டர்கள் நாள்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. ஆலந்தூரில் திடக்கழிவு மேலாண்மை செயல்பாடுகள் குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் நேப்பில் காத்திருக்கிறார். சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் அவர்கள் ஒரு நாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில் ஆலந்தூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் திடக்கழிவு மேலாண்மை செயல்பாடுகள் குறித்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் மேம்படுத்துவது எப்படி என சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய அந்த திடக்கழிவு பணிகளை ஆய்வு செய்ய பின்னர் பெங்களூரு மாநகராட்சி கமிஷனர் மற்றும் அதிகாரிகளுடன் இந்த சென்னை ஆய்வகத்தில் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக ஆலந்தூரில் தனியார் அமைப்புடன் நடக்கும் திடக்கழிவு பணிகள் குறித்து கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் அதிகாரிகளுடன் அந்த ஆய்வு நடத்தி கர்நாடகா மாநிலத்தில் இதற்கான ஒப்புதல் என்பதனை செயல்படுத்த முடியுமா என்பதனையும் அறிவித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வீடுகளில் இருந்து குப்பைகள் சேகரிப்பது மற்றும் திடக்கழிவு உரம் தயாரித்தல் போன்ற பணிகள் குறித்தும் திடக்கழிவு மேலாண்மை அதிகாரிகளுடன் கேட்டறிந்திருக்கிறார். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அவருடன் மாநகராட்சி கூடுதல் கமிஷனர் ஜெயச்சந்திர பானுரெட்டி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளும் உடன் இருக்கின்றன. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் பின்பாக இந்த வாயு திரவம் குறித்தான அந்த மேலாண்மை திட்டம் குறித்தும் சேத்துப்பட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த திட்டங்களுக்கான அதனுடைய செயல்பாடுகள் குறித்து விரிவாக கேட்ட பின்னர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு கர்நாடகாவிலும் இது குறித்தான ஒரு செயல் திட்டங்கள் என்பது கொண்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தில் இதுவரை இருக்கக்கூடிய இந்த திடக்கழிவு மற்றும் வாயு கழிவுகள் உள்ளிட்ட திட்டங்களை குறித்து விரிவாக கேட்ட பின்னர் கர்நாடகாவில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.